ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம டாபிக் என்னென்னா காமெடி ஆக்டராக சினிமாவில் கலக்கிட்டு வர்ற யோகி பாபு அவங்கள பற்றினது தாங்க. யோகி பாபு 1985 ஜூலை 22 ஆரணி திருவண்ணாமலையில் பிறக்கிறாங்க. இவரோட தந்தை சீனிவாசன் பாபு. இவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். பாபு ஃபஸ்ட்டில் அவங்களோட அப்பாவை போல தான் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவரால் ஜாயின் பண்ண முடியல. பின்னாடி தான் சினிமாவை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய முடியையும் உருவத்தையும் வைத்து பலர் பலவிதமான கேலி கிண்டல்களை செஞ்சு அவருக்கு வாய்ப்பு தர மறுக்கிறாங்க. பாபு முதல்ல விஜய் டிவியில் லொல்லு சபாங்கிற காமெடி ஷோ மூலமாக தான் திரைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்க முக்கிய ரீசன் என்னென்னா அவரோட ஹேர் ஸ்டைல் மற்றும் உருவமைப்பு தானே சொல்கிறாங்க. பின்னர் தமிழ் சினிமாவில் 2 ஆண்டுகள் எழுத்தாளராக வேலை செய்கிறாங்க. இப்படி நாட்கள் நகர பாபுவிற்கு 2009 நடிகரும் டைரக்டருமான அமீரின் யோகி படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் வாய்ப்பு கிடைக்குது. இதன் மூலமே அவருக்கு யோகி பாபு என்ன பெயர் ஏற்பட்டது. இதுக்கப்புறமா ஒரு சின்ன ரோலெல்லாம் நடிச்சிட்டு வந்திருந்த யோகி பாபுக்கு 2015 வெளியான சிவகார்த்திகேயனின் மான் கராத்தே மூவி மூலம்தான் ஒரு நல்ல காமெடி ஆக்டராக மக்களில் கவர்ந்து இழுக்கிறாரு. இதன் பின்பு வீரம், வேதாளம், மெர்சல் என பெரிய பாப்புலரான நடிகர்கள் கூட நடிக்க வாய்ப்பும் கிடைச்சது. மேலும் ஆண்டவன் கட்டளை, கிருமி, ரெமோ போன்ற படங்களில் முக்கிய ரோலில் நடித்து தன்னை ஒரு காமெடி நடிகனாக மக்கள் மனதில் பதிச்சார். அவர் ஒரு தீவிர முருக பக்தர். இன்றும் அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் திருத்தணி சென்று முருகரை வழிபடுதலை வாடிக்கையாக வைத்துள்ளார். யோகி பாபுக்கு தர்மபிரபு, கூர்கா, கோலமாவு கோகிலா போன்ற படங்களில் ஹீரோவாக நடிக்கவும் சான்ஸ் கிடைக்குது. இதனால் மிகவும் பாப்புலர் ஆகிறாரு. பலரும் கேலி செய்த இவரின் உருவமும் தலைமுடியும் தான் இன்னைக்கு இவருக்கு சோறு போடுது. மேலும் தன்னோட கடின உழைப்பால் கிடைத்த பணத்தை வைத்து இன்று தன் தாயார் பெயரில் விசாலாட்சி என்ற புதிய இல்லத்தை கட்டியுள்ளார். இவர் 2020 பிப்ரவரி 5 செய்யாறு அருகில் உள்ள மேல்நகர என்ற கிராமத்தில் விநாயகர் கோவிலில் மஞ்சு பார்கவி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு விசாகன் என்ற மகனும் பரணி கார்த்திகா என்ற மகளும் உள்ளனர். இப்படி தன்னோட நெகட்டிவாக சொல்லப்பட்ட உருவத்தையும் ஹேர் ஸ்டைலை வைத்தே பாப்புலரான யோகி பாபுவின் காமெடி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.